வணக்கம் நேயர்களே, என் நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய செய்திகள். சென்னையில் மாளிகை மாதிரி இன்னொரு பேருந்து நிலையம் ஹைடெக் வசதிகளுடன் எப்படி இருக்கு பாருங்க. 2 மாதத்தில் திறப்பு. சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளன. வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிந்து பேருந்து நிலையம் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணாடி மாளிகை போன்ற தோற்றத்துடன் பிரம்மாண்டமான ஹைடெக் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையின் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்றாக அம்பத்தூர் உள்ளது. அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் உள்ளன. ஆவடி, பட்டாபிராம், திருவள்ளூர், பூந்தமல்லி, புழல், ரெட் ஹில்ஸ் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொழிலாளர்கள் இந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்றனர். இதுபோக அம்பத்தூர் பகுதியும் தற்போது அபரிதமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையம். இதனால் அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையம் எப்போதும் பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழியும். இங்கிருந்து கோயம்பேடு, பிராட்வே, பூந்தமல்லி, சென்ட்ரல், எழும்பூர் அண்ணா சாலை, வேளச்சேரி, கிளாம்பாக்கம், ரெட் ஹில்ஸ் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பேருந்து நிலையத்துக்கு அருகே போக்குவரத்து பணிமனையும் உள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் நிலையமாக அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையம் உள்ளது. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. குண்டும் குழியுமான சாலைகள், பயணிகள் காத்திருக்க போதிய இடவசதி இல்லாதது என இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லாமல் இருந்தன. இந்த பேருந்து நிலையத்தை சீரமைத்து நவீனப்படுத்த பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து அம்பத்தூர் பேருந்து நிலையத்தை ரூ.13.85 கோடியில் மேம்படுத்தும் பணிகள் தொடங்கின. கண்ணாடி மாளிகை போன்ற தோற்றத்துடன் பிரம்மாண்டமாக அமையும் இந்த பேருந்து நிலையத்தின் மேம்பாட்டுப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டன. இதனால் வரும் செப்டம்பருக்குள் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படலாம் என்று CMDA வட்டார தகவல்கள் கூறுகின்றன. 98% பணிகள் நிறைவு. அதேபோல சென்னையில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் குத்தம்பாக்கம் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளும் கிட்டத்தட்ட முடிவு பெறும் தருவாயில் உள்ளன. அதாவது 98% பணிகள் முடிந்துவிட்டன. இந்த பேருந்து நிலையமும் செப்டம்பர் மாதம் திறக்கப்படும் என சொல்லப்படுகிறது. முதல் கட்டமாக பெங்களூரு, தர்மபுரி மற்றும் வட தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் திருமழிசை அருகே உள்ள குத்தம்பாக்கத்திற்கு மாற்றப்படும். குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படுவதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏற்படும் கூட்ட நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது பேருந்து நிலையத்துக்குள் பெயர் பலகைகள் வைக்கும் பணியும் டிஜிட்டல் திரைகள் அமைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த வேலைகள் சுமார் 427 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் பூந்தமல்லியிலிருந்து 8.5 கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்பேட்டிலிருந்து 23.5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு சேலம், தர்மபுரி, ஹோசூர், பெங்களூரு, திருப்பதி ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளன. என்னுடைய செய்தி சேனலை பார்வையிட்டதற்கு நன்றி. தொடர்ந்து புதுப்பிப்புகளை பெற எனது வீடியோவை லைக் செய்யவும்.